ஏரோப்ளேனோட கலர் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி தான் நம்ம பிக்சர்ல எல்லாம் அதிகப்படியாக நம்ம பார்ப்போம். நம்ம பிளாக் கலரு மற்ற கலர்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அதிகமாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். நம்ம கலர்ஸுக்காக அடிட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அதில் பெயிண்டோட வெயிட் வந்து அதிகமாகும். அந்த பெயிண்ட்டை நம்ம ஏரோப்ளேனில் பூசணும் அப்படின்னா அந்த ஏரோப்ளேனோட வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா மைலேஜ் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நைட்டும் பகல்லையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு தெளிவாக தெரியும். அந்த காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த ஏரோப்ளேனோட கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற கலரில் இல்லாமல் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுல இருக்குது, நம்ம அதிகமாக பார்க்குறோம். பிளாக் கலர் என்ன வேறு கலர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஆனால் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளைட்டுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது அது தெரியறதுக்கான லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பறக்கும்போது விமானங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கிற அளவுக்கு அந்த லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.